சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. ஏய் பெண்ணே, யார் நீ? எதற்காக இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? எல்லா கடைகளிலும் தமிழ் இருக்கும் பொழுது இந்த கடையில் மட்டும் வேற்றுமொழி இருந்தால் உனக்கு என்ன? யார் அவன்? அந்த அயல் நாட்டவனிடம் சில பொற்காசுகளை கடனாக பெற்றவன். அதனால்தான் அவனுக்கு சாதகமாக பேசுகிறான். ஓஹோ, அப்படியா? இப்படி பேசவனுக்கு வெட்கமாக இல்லை? இன்று ஒருவன் தானே வேற்றுமொழி பலகை வைத்தான் என்று விட்டுவிட்டால் அவனை தொடர்ந்து அவர்களில் பலர் இங்கே வந்து அப்படியே செய்ய மாட்டார்களா? அது பெருகி பெருகி மொழி ஊடுருவலாக மாறிவிடாதா? அதை கொஞ்சம் வளரவிட்டாலும் நாட்டின் எல்லா துறைகளிலுமே இந்த நஞ்சுகள் கலந்து விடுமே. நாளா வட்டத்தில் நம் செந்தமிழையே சிதறிடச் செய்து விடுவார்களே. நம் வருங்கால வழித்தோன்றல்களை வழிமாற வைத்து விடுமே. அயல் மொழி ஆதிக்கம் வருவதற்கு நடைபாவாடை விரிக்கும் நச்சு செயலை நாம் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டாமா? ஆஹா, அருமை! எத்தகைய தமிழ் பற்று! எப்படிப்பட்ட சொல்லாற்றல்! இந்த தமிழ் மொழி பற்றும் தன்மான உணர்வும் எல்லோருக்கும் இருந்துவிட்டால் தமிழ் உலகிற்கே தலைமை தாங்கும் பெருமையை பெற்றுவிடுமே. அதனால் தான் கூறுகிறேன், அயல் மொழி கலைகளுக்கெல்லாம் ஆதிக்கம் தந்தால் பிறகு தமிழ் பயிர் தானாகவே வாடிவிடும். பெற்றெடுத்த தாயை பட்டினி போட்டுவிட்டு எதிர் வீட்டுக்காரிக்கு இனிப்பு தருவதா? உன்னுடைய செயலும் அது போன்றுதானே? இவர்களுக்கு துணை போகிறவர்கள் தமிழ் துரோகிகள் தானே? இவனுக்கு துணை போகிற துரோகிகளை நம் நாட்டை விட்டு விரட்ட வேண்டும். தமிழை அழிக்க நினைக்கும் இந்த அயல் மொழி பலகையை உடைத்தெறிய வேண்டும். ஏய் பெண்ணே, என்ன பண்ற? அவளை பிடிங்க, பிடிங்க! ஏய் பெண்ணே, நில், ஓடாதே, நில்! நீ அந்த ரோமானியனை கைது செய். ஓடாதே, நில்! ஓடாதே! ஏய் பெண்ணே, நில், நில்! ஓடாதே! நீ எங்க சென்றாலும் விட மாட்டோம். ஏய் நில், பெண்ணே நில்! நிற்க போகிறாயா இல்லையா? ஓடாதே, நில்! எங்கள் தலைவரை பற்றி தவறாக பேசிவிட்டு எங்கே செல்ல முடியும்? உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். உன்னை யார் நீ? நான் யார் என்று தெரிய வேண்டுமா? உன்னை அவனை பார்த்தால் இளவரசன் போல் தெரிகிறது. வா, சென்று விடலாம். ஓடி வாருங்கள். ஓடுங்கள், ஓடுங்கள்! யார் இவள்? தங்கச்சிலையா? வயிறு கடைசலாகிடும்படி கிடக்கிறாளே. இவளது தமிழ் மொழி திறனும் தற்காத்துக் கொள்ள புரிந்த போர் முறையும் பார்த்தா இவள் சாதாரண பெண் அல்ல என்று தோன்றுகிறது. ஆஹா, மயங்கி கிடப்பவளை அதை தெளிவிக்கும் முயற்சியில் ஈடுபடாமல் அவளை பற்றிய ஆராய்ச்சியில் மூழ்கிவிட்டேனே. இப்பொழுது என்ன செய்வது? அருகில் ஏதாவது கூடாரங்கள் இருக்கும். இவளை அங்கு கொண்டு செல்லலாம்.
பரவாயில்லையே, மயக்கத்தை தெளிய வைத்து விட்டீர்களே. அதற்கு காரணம் நீங்கள் தானே பாட்டி. சரியான நேரத்தில் இடமளித்து உதவி செய்தீர்கள். நீங்கள் என் கூடாரத்திற்கு வந்ததே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். சற்று பொறுங்கள், நான் விரைவில் சமைத்து விடுகிறேன். அதெல்லாம் எதற்கு பாட்டி? அப்படி சொல்லக்கூடாது. நிச்சயம் நீங்கள் சாப்பிட்டு விட்டு தான் போக வேண்டும். இப்பொழுது எப்படி இருக்கிறது? பரவாயில்லை. பெண்ணே, என்ன அப்படி யோசிக்கிறாய்? இங்கே எப்படி வந்தோம் என்று திகைப்பாக இருக்கிறதா? ஆமாம். நான் தான் உன்னை துரத்தி வந்தவர்களை விரட்டி அடித்து உன்னை காப்பாற்றினேன். நீ ஓடி வந்ததாலும் பயத்தாலும் மயங்கி விழுந்து விட்டாய். நான் உன்னை இங்கு கொண்டு வந்து பாட்டியின் உதவியோடு உனது மயக்கத்தை தெளிய வைத்தேன். தாங்கள் யார்? எப்படி அங்கு வந்தீர்கள்? நான் பாண்டிய நாட்டு இளவரசன் இளமழுதி. கடற்கரையில் சந்தை நடப்பதாக எனது மெய்காப்பாளன் என்னிடம் வந்து சொன்னான். கடற்கரை அருகேதானே எங்கள் அரண்மனை இருக்கிறது, அதனால் வந்து பார்த்தேன். வந்த இடத்தில் தமிழ் மொழியின் வீரமெல்லாம் உன்னுருவிலே வந்துவிட்டதோ எனும்படி நீ அங்கு வாதாடியதை கேட்டு வியந்து போனேன். அந்த தமிழ் பகைவர்கள் உனக்கு தீங்கினை ஏற்படுத்துவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். அவ்விதமே நடந்தது. அதனால்தான் உன்னை தொடர்ந்து வந்து அவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற முடிந்தது. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே புரியவில்லை. இளவரசரான தாங்கள் என் பொருட்டு தொடர்ந்து வந்து என்னை காப்பாற்றியதைக் கண்டு நான் வியப்படைகிறேன். ஆமாம், நீ யார்? எந்த ஊர்? இங்கு ஏன் வந்தாய் என்பதையெல்லாம் சொல்லவே இல்லையே. என் உயிரை காப்பாற்றிய உங்களிடம் நான் அனைத்தையும் சொல்ல கடமைப்பட்டவள்தான். ஆனாலும் ஏதோ ஒரு நாள் வழிப்பயணமாக வந்த என்னை பற்றி தெரிந்து கொண்டு என்ன ஆகப் போகிறது? என்ன அப்படி சொல்லிவிட்டாய்? சீறி வந்த புலியையே முரத்தினால் துரத்தி அடித்தாள் தமிழ் மரத்தி ஒருத்தி என்று சொல்வார்களே, அவளுடைய துணிச்சலுக்கு உன்னுடையது ஒன்றும் குறைந்ததல்லவே. அதற்காகவே உன்னை என் அரண்மனைக்கே அழைத்துச் சென்று அவையினர் முன்னால் பாராட்டு விழா நடத்தி பரிசளிப்பு வழங்க திட்டமிட்டிருக்கிறேன். தாங்கள் சொல்வதை கேட்டால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது. ஏன்? என்னுடைய சொற்களில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? பாண்டிய இளவரசரின் வார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் போகுமா? ஆனால் நான் யாரென்று தெரிந்தால் தாங்கள் வெறுப்படைய நேருமே என்றுதான் யோசிக்கிறேன். நீ யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த நாட்டு மொழியை புறக்கணித்தவர்களுக்கு நீ சரியான பாடம் புகட்டியிருக்கிறாய். அதற்காக உன் உயிரை கொடுக்கவும் தயங்காமல் போராடியிருக்கிறாய். அந்த ஒன்றிற்காவது நான் உன்னை பெருமைப்படுத்த வேண்டுமே. இல்லாவிட்டால் நான் மொழிப்பற்றே இல்லாதவன் என்று என்னை சார்ந்தவர்களே என்னை தூற்ற மாட்டார்களா? அதற்காகவாவது நான் உன்னை அரண்மனைக்கு அவசியம் அழைத்து போகத்தான் வேண்டும். இளவரசரே, தாங்கள் என்னிடம் வைத்துள்ள பெரும் மதிப்பிற்கு நான் தலை வணங்குகிறேன். ஆனால் நான் தற்போது அரண்மனைக்கு வருவதால் தங்களுக்கே சில சங்கடங்கள் ஏற்படலாம். அரசியல் சிக்கல்கள் ஏற்பட்டு தங்கள் மீது மற்றவர்களுக்கு ஐயப்பாடுகள் வரலாம். நீ சொல்வதை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறதே. அப்படியானால் நீ யார்? நானும் ஒரு இளவரசிதான். வேளிர்குடியை சேர்ந்த குறுநில மன்னர் இருங்குவேளின் தங்கை. என் பெயர் தாமரை. ஆச்சரியமாக இருக்கிறதே. உன் தமையனார் இருங்கோவேள் சோழ பேரரசர் கரிகால் வளவரோடு நடந்த போரில் தோல்வியடைந்த பிறகு தலைமறைவாக வாழ்கிறார் என்று கேள்விப்பட்டேனே. அது உண்மைதான். அரண்மனையில் வாழ்ந்த நாங்கள் இப்போது ஆரண்யத்தில்
மரமாளிகை அமைத்துக் கொண்டு வாழ்கிறோம். இந்த நிலையில் நான் எப்படி வெளிப்படையாக தங்கள் அரண்மனைக்கு வர முடியும்? அது என் அண்ணனுக்கு தெரிந்தால் என்னை வாழ விடுவாரா? பாண்டிய மன்னர் தான் இதை ஏற்றுக்கொள்வாரா? இந்த அளவிற்கு இதை பற்றி சிந்திக்கும் நீ பாண்டி நாட்டிற்கு இப்பொழுது ஏன் வந்தாய்? நான் சொல்வதை தாங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நான் உண்மையைத்தான் கூறுகிறேன். நான் நிச்சயம் நம்புகிறேன், சொல். என் அண்ணியார் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர். ஏற்பு மிக்க கொள்கை பற்றியும் பொலிவு மிக்க முத்து குவிப்பு பற்றியும் கதை கதையாக சொல்லிக்கொண்டே இருப்பார். வாழ்நாளில் ஒரு முறையாவது அதை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவலில் அவருக்கு தெரியாமல் புறப்பட்டு வந்தேன். தாமரை, உனது நிலை எனக்கு நன்றாக புரிகிறது. தற்போதுள்ள சூழ்நிலையில் உன் தமையனும் மனம் மாறி கரிகாலரோடு நட்பு கொண்டால் எல்லாம் நலமாக அமையும். தாங்களே வந்து பேசினால் என் தமையன் மனம் மாறக்கூடும். என் உயிரை காப்பாற்றியவர் தாங்கள் என்று அறிந்தால் அவர் தங்களை அன்போடு வரவேற்பார். ஆனால் எங்களது அந்த மரமாளிகையை கண்டுபிடித்து அங்கு வந்து சேருவது தங்களுக்கு சிரமமாக இருக்கும். உனக்காக இல்லை, இரு நாட்டின் பகைமை நீங்குவதற்காக நான் அவசியம் அங்கு வருகிறேன். அப்படியானால் நான் தரும் முத்திரையை எச்சரிக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள். என்ன முத்திரை? இதோ இந்த முத்திரை. இது இருந்தால் தங்களை யாரும் தடுக்க மாட்டார்கள். தாமரை, நீ மிகவும் களைத்து போயிருக்கிறாய். மூதாட்டை சமைப்பதற்கு சற்று நேரமாகும். நான் போய் ஏதாவது பழங்கள் பறித்து வருகிறேன். சரி, சென்று வாருங்கள். இளவரசே, என்ன கையில் பழங்களோடு வந்திருக்கிறீர்கள்? இன்னும் சற்று நேரத்தில் சமையல் தயாராகிவிடுமே. பாட்டி, இதை நான் எனக்காக கொண்டு வரவில்லை. மயங்கி கிடக்கும் அந்த பெண்ணிற்காக கொண்டு வந்தேன். அவர்தான் அப்பொழுதே போய்விட்டாரே. என்ன சொல்லிவிட்டு சென்றார்? தன் நாட்டிற்கு உடனடியாக செல்ல வேண்டும், என் குடும்பத்தார் எனக்காக காத்து கொண்டிருப்பார்கள் என்று இளவரசரிடம் ஏற்கனவே கூறிவிட்டேன். எனக்கு இடம் தந்து உதவி செய்ததற்கு மிக்க நன்றி என்று கூறிவிட்டு அப்போதே சென்று விட்டார்களே. ஏன் இளவரசே, உங்களுக்கு தெரியாதா? தெரியும் தெரியும். நான் தான் ஏதோ யோசனையில் மறந்துவிட்டேன். தாங்கள் உள்ளே அமருங்கள், நான் உணவு கொண்டு வருகிறேன். தாமரை, என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சென்று விட்டாயே. நீ மட்டும் தனியாக செல்லவில்லை தாமரை, என் இதயத்தையும் சேர்த்தே எடுத்துச் சென்று விட்டாய். தாமரை, என் இதய தடாகத்திலே மலர்ந்த நீ ஒரே நாளில் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாயே. உன்னுடைய ஒடுங்கிய இடையும் ஒயிலான நடையும் என் மனதில் இன்றும் நிலை பெற்றிருக்கிறதே. நீ மயங்கி கிடந்த போது உன் தாழம்பு மேனியை தொட்டு தூக்கிய அந்த கணம் என் வாழ்வின் பயனையே பெற்றுவிட்டது போல் தோன்றியதே. உன்னை சந்திப்பதற்கு நான் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் பயனில்லாமல் போய்விட்டதே. எங்கு வந்து எப்படி உன்னை சந்திப்பதென்றே புரியவில்லையே. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், என் வாழ்வில் உன்னை தவிர
வேறு எந்த பெண்ணுக்கும் இடம் கிடையாது. ஒருவேளை நீ கிடைக்காமல் போனால் தன்னன் தனியாக பிரம்மச்சாரியாக வாழ்ந்து மடிவேனே தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். இவள் இருங்கோவேலின் தங்கை தாமரை அல்லவா? இவளது ஓவியத்தை தானே முன்பு ஒரு முறை மன்னரனிடம் காட்டி இவளை செழியனுக்கு மனம் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றாரே. இவளது ஓவியத்தை இவன் எதற்காக வைத்துக் கொண்டு இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறான்? அது மட்டும் அல்லாமல் இவளுக்கும் செழியனுக்கும் திருமணம் நடக்கப் போவதாகத்தானே செழியன் தானே எழுதி அனுப்பிய மடல் ஒன்று இங்கு வந்து சேர்ந்தது. ஒருவேளை அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்திருந்தால் இந்த விஷயம் பெரும் சிக்கலில் அல்லவா போய் முடியும். அப்படி எதுவும் நடக்காதபடி தடுத்தாக வேண்டும். வைத்திருந்தேன். முத்துமாலையை காணவில்லையே. என்ன மலர்கொடி, எதையோ தேடுவதை போல் தெரிகிறது. அதெல்லாம் ஒன்றுமில்லை. ஒன்றும் இல்லாததற்காகவா இப்படி பதட்டத்தோடு இருக்கிறாய்? எதை தேடுகிறாய்? அது மிகவும் விலை உயர்ந்த பொருளாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன். அரசகுமாரி போல் வளரும் உனக்கே கிடைக்காத அற்புதமான பொருளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒருவேளை மிகவும் அன்புக்குரியவர் கொடுத்த பொருளோ? அதை தொலைத்து விடக்கூடாதே என்று தவிக்கிறாயோ? அடி, நீ அந்த முத்துமாலையைத்தானே தேடுகிறாய்? அதை நீங்கள் பார்த்தீர்களா? பார்ப்பதென்ன, அவற்றை தூள் தூளாக உடைத்து நொறுக்கி விட்டேன்.